ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோபால் டைரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க மாட்டுகளோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எல்லா பக்கமே வெயில் கிளைமேட் எல்லாத்துக்குமே தெரியும். வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட ஹெச்எஃப், ஜெர்சி, அந்த மாதிரி ஹெச்எஃப் கிராஸு, ஜெர்சி கிராஸ், இந்த மாதிரி வெயில் கிளைமேட் தாங்கக்கூடிய டைப்புகளில் உள்ள மாடுகள் கிராஸ் பிரீட் மாடுகளாகவே இருக்குது. ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதனால் நம்ம இப்போ அதுக்கேற்ற மாதிரி உள்ள மாடுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதுகளை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னு எல்லாரும் கேட்டுக்கிறீங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது. ரெட்டைக்குளம். நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைக்குளம். எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட இருக்க மாடுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல வெயிலுக்கு எல்லா கால திவசத்துக்கும் ஒத்து போகக்கூடிய பஸ்ஸாக தான் இருக்குது. நல்ல ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் பிரீடுகளில் இருக்குது. நல்ல காட்டு மேய்ச்சலுக்கு நல்ல வெயில் தாங்கக்கூடிய பசுவாகவே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க பசுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல மேய்ச்சல் முறைகளில் நல்லா காட்டு மேய்ச்சலில் வளர்க்கப்பட்ட மாடுகள் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்து கிடையாது, 4 பல்லு கிடையாது. தலையீத்து 4 பல்லு கிடையாது. தலையீத்து 4 பல்லு நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்ல காம்புன்னு பார்த்திங்கன்னா 4 காம்பு நல்ல நட்சத்திரமாக இருக்குது. கிடையாது இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு வாரம் டேட் இருக்குது. இந்த தலை பேர்லேயே ஒரு 8 to 16 ஒரு 17 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் கறக்கலாம். அது நம்ம தீவனம் நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்தது. நல்லா காம்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். மாடு இன்னும் குட்டி போட ஒரு வாரம் டேட் இருக்குது. இன்னும் நல்லா மடி இருக்கக்கூடிய மாடு. இந்த தலையீத்தில் ஒரு 17 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். தலையீத்தில் 17 லிட்டர் பால் நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால் இதை விட கூடுதலாகவே கறக்கும். அடுத்த இதுகளில் 20-22 லிட்டர் கறக்கூடிய பசு. அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸில் இருக்குது. தலையீத்து 4 பல்லு. நல்லா காம்புன்னு பார்த்திங்கன்னா கறக்கிறதுக்கு நல்லா அருமையாகவே இருக்குது. மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை வச்சு கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அருமையாகவே இருக்குது. நல்ல குணத்துலேயும் அதே மாதிரி சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குணத்துலேயும் நல்லா அருமையாகவே இருக்குது. தண்ணி தீவனத்துக்கும் நல்லா மாடு நல்லா வாய் கடிச்ச தீவனம் தண்ணிக்கும் நல்லா சாப்பிடுது. நல்லா தலையீத்தில் எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய டைப்பில் ஒரு 16-17 லிட்டர் பால் சுயராக கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த பசு எடுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லட்சணமாக நல்ல கிளி கொம்பில், நல்ல சின்ன கொம்பில் நல்ல முக லட்சணத்தோடு இருக்குது கிடையாது. பார்க்கவே நல்ல ஒரு அம்சமாக உள்ள கிடையாது. அதே மாதிரி யார் வேணாலும் குழந்தைங்களும் பிடிச்சிக்கலாம், லேடிஸ் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் பிடிக்கலாம். தண்ணி தீவனத்துக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. பால் நல்லா ஒரு 16-17 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கக்கூடிய கிடையாது. நல்ல நைஸ் தொலி, நல்ல மடி செட்டை பார்த்தோன்னே பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அம்சமாக இருக்கும். மாடு குட்டி போட ஒரு வாரம் டேட் இருக்குது. இன்னும் நல்லாவே மடி இருக்கக்கூடிய மாடு. அதே மாதிரி எல்லா கால திவசத்துக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த தலையீத்து கிடையாது வாங்கலாம். நல்ல கிடையாது. காம்புன்னு பார்த்திங்கன்னா தலையீத்துலேயே பார்க்கறதுக்கே நல்ல ஒரு அம்சமாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்து 6 பல்லு குட்டி குட்டி நேரத்தான் குட்டி போட்டிருக்கு. நல்லா செம்பூத்துன்னு சொல்லலாம். செம்பூத்து இதெல்லாம் நல்லா காட்டிலே இருந்து பிறப்போலப்பே நல்லா காட்டடியில் இருந்த பசு. அது மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகும். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. கொம்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை கொம்பில் ரிங்கு கணக்காக இருக்குது. நல்ல காம்பு கறவைக்கு அருமையாக இருக்கும். நல்லா மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கையில் வச்சு கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அருமையாக இருக்கும். நல்ல கருங்காம்பில் நல்ல மடிசெட்டில் நல்லா அருமையாக இருக்குது. அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்ல வெயில் தாங்கக்கூடிய பசு. இப்போ இந்த பசுவோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் தலையீத்திலே மாடு 15 லிட்டர் கறந்துச்சுனாங்க. இந்த 2வது ஈத்தில் இந்த மாட்டோட கறவை ஒரு 17-18 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கும். அதேமாதிரி பால்னு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். பாலும் நல்ல கெட்டியாகவும் இருக்கும். எஸ்என்எஃப் ஃபேட் கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். மாடு பார்க்கவே நல்ல ஒரு அம்சமாக இருக்குது. நல்ல வெள்ளை கொம்பில் நெத்தியில் ஒரு சின்ன வெள்ளை கொம்பும் அப்படி ரிங்கு கணக்காக சின்னதாக இருக்குது. காம்பை பார்த்திங்கன்னா கறவைக்க அப்படி ஒரு தூரி ஒரு விரத்தண்டி அடிக்கி. தொலியும் நல்லா வவ்வா தொலியில் நைஸில் இருக்குது மாடு. செம்பூத்து பிடிக்காத ஆளுக்கும் கலர் பிடிக்கும். 3 கலர் இருக்குது. கருப்பு இருக்குது, செவலை இருக்குது, வெள்ளை இருக்குது. நல்லா பை செட்டு மடி செட்டை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். குறைஞ்சது ஒரு 17 லிட்டர் பால் குறைவு இருக்காது. தீவனம் தண்ணி நல்லாவே வச்சிடும். ஒரு ஃபார்முக்கு கொடுத்தோன்னா 20 லிட்டர் பால் சொல்லி கொடுக்கலாம் கேரண்டியாக. 2வது ஈத்து 6 பல்லு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2வது ஈத்து சின்ன மாடு. குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. அதே மாதிரி நல்ல ரோஸ் காம்பில் இருக்குது. மாடுனா நல்ல கலர் பேட்சோடு இருக்குது. இந்த 2வது ஈத்தில் கறவை சுயராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். நல்ல ப்ரீடு, நல்ல ரோஸ் காம்பு, நல்ல மடி எடுத்துருக்கு. இன்னும் ஒரு வாரம் ஆகும்போது இதை விட நல்லாவே மடி எடுக்கும். நல்ல வெள்ளை கொம்பில் இருக்குது. தீவன நிலைக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது மாடு. ஒரு 20 லிட்டர் பால் எடுக்கணும் 2வது ஈத்தில் அப்படிங்கக்கூடியவங்க இந்த பசுவை சுயராக எதிர்பார்க்கலாம். நல்ல வெள்ளை கொம்பு, நெத்தி வெள்ளை, பார்க்கவே நல்ல ஒரு அம்சமாக இருக்குது. அதேமாதிரி குணத்துலேயே யார் வேணாலும் பிடிக்கலாம். குழந்தைங்கள், பெரியவங்க, லேடிஸ் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குணத்துலேயும் அருமையாக இருக்குது. தீவன தண்ணிக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. காம்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் காம்பில் நல்ல மடி எடுக்கக்கூடிய பசு. இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. அப்படிங்கும்போது மாடுன்னு நடக்க முடியாத அளவுக்கு ஃபுல் மடி எடுக்கக்கூடிய பசு. நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. இந்த 2வது ஈத்தில் ஒரு 20 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம்.
நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால். அது மாதிரி தண்ணி தேவனத்துக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. நல்ல வெள்ளை கொம்பில் ரோஸ் காம்பு, நல்ல மடி செட்டோடு இருக்குது. கறவைக்கும் காம்பும் நல்ல காம்பு வளத்தோடு இருக்குது. மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கையில் வச்சு கறக்கிறதுக்காக இருந்தாலும் நல்லா அருமையாகவே இருக்குது மாடு. இந்த மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து நம்ம ஃபார்ம் 1 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது. ரெட்டைக்குளத்தில் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மாடு பிடிச்சிருந்தாலும் சரி, 2 மாடு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2வது ஈத்து 6 பல்ல மோட்டி டைப்பில் பிளாக் ஜெர்சி. பிளாக் ஜெர்சினாலே பால் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். பால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்ல காம்பு வளம்னு பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்குமே நல்லா அருமையாகவே இருக்குது. 2வது ஈத்து 6 பல்ல பிளாக் ஜெர்சியில். அது மாதிரி ப்ரைஸும் நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது எல்லா பசுமே. இந்த 2வது ஈத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா, சுயராக ஒரு 15 லிட்டர் பாலுக்கு எந்த காரணத்தை கொண்டு குறைவில்லாமல் சுயராக கறக்கூடிய பசு. ஒரு 15 லிட்டர்லேருந்து ஒரு 16 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். நல்ல பிளாக் ஜெர்சி. அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய பசு. கண்டுலேருந்தே நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பசு. இன்னும் குட்டி போடுறதுக்கு இந்த பசு ஒரு 8 நாள்லேருந்து ஒரு 9 நாள் டேட் இருக்குது. நல்லாவே ஃபுல்லாகவே மடி எடுக்கக்கூடிய பசு. 2வது ஈத்து 6 பல்ல நல்ல மோட்டி டைப்பில் பிளாக் ஜெர்சியில் இருக்குது. பால் நல்ல கட்டியாக இருக்கும். குணத்துலேயும் நல்லா அருமையாகவே இருக்குது. பார்க்கவே மாடு ஒரு லட்சணமாக இருக்கும். ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, நல்லா அருமையாகவே இருக்கக்கூடிய பசு. நல்ல கருங்காம்பு. இன்னும் நல்லாவே மடி எடுக்கக்கூடிய பசு. இன்னும் சுருக்கு நிறையா இருக்குது. இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 8 to 9 நாள் டேட் இருக்குது. நல்லா அடைச்சி மடி எடுக்கக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா, 2 மோட்டி பசு. 2மே 2வது ஈத்து பல்லு கடமுளப்பு. மோட்டினாலே எல்லோரும் வீட்டுக்கு எடுக்கிறவங்க அதிகபட்சம் மோட்டி டைப்பில் தான் எடுக்க ஆசைப்படுவீங்க. மோட்டி டைப் பசுனால் நம்ம குழந்தைங்கள முட்டாது, லேடிஸாக இருந்தாலும் முட்டாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மோட்டி டைப் பசு கொஞ்சம் கொம்பு டைப் பசுகளோட எச்சாவே பால் கறக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட ஐதீகம். அதனால் எல்லாருமே மோட்டி டைப்பில் ஆசைப்படுவீங்க. 2மே ட்வின்ஸ், அக்காலும் தங்கச்சி மாதிரி இருக்குது 2 பசுமே. 2மே குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 to 12 நாள் டேட் இருக்குது. நல்லாவே மடி எடுக்கக்கூடிய பசு. இந்த 2மே மாடுன்னு பார்த்திங்கன்னா, தொலி நல்லா நைஸ். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். வவ்வா தொலி, அந்த பேப்பர் கணக்காக இருக்கும். அந்த தொலி நைஸாக இருக்கக்கூடிய பசு தான் கறவைக்கு நல்லா அருமையாகவே இருக்கும். நல்ல பால் சுரப்பு நல்லா அருமையாக இருக்கும். தொலி மந்தமாக இருந்துச்சுன்னா பால் கறவைக்கு நல்லா இருக்காது. 2மே நல்ல காம்பு வளம். 2மே முக லட்சணத்தை பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் மாதிரியே தான் இருக்கும். 2மே நல்ல நெத்தி சுட்டியில் பார்க்கவே நல்ல ஒரு அம்சமாக உள்ள பசு. 2 பசுவோட கறவைன்னு பார்த்திங்கன்னா, இந்த இதில் ஒரு 15லேருந்து ஒரு 16 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். எல்லா மாடுமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த பசு தேவையோ அந்த பஸ்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கு பசுவை அனுப்பிவிடுதேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லா பசுமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். 2மே நல்ல லட்சணமாக உள்ள பசு, மோட்டி டைப்பில். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மாடுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல லட்சணமாக உள்ள பசு. கலர்னு பார்த்திங்கன்னா நல்ல செவலை பொருளில் கண்ணும் கிடேரி கண்ணோட அமைஞ்சிருக்கு. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா, இந்த தலையத்தில் ஒரு 14 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். கண்ணும் கிடேரி கண்ணோட அமைஞ்சிருக்கு. தலையீத்து 4 பல்லு நல்ல மோட்டி டைப்பு. நல்ல செவலை போர் கலர். எல்லாருமே வீட்டுக்கும் நல்லா ஆசைப்பட்டு எடுப்பாங்க. ஃபார்முக்குமே நல்லா இருக்கும். பால் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் ஜெர்சி பசுங்கிறதுனால. கண்ணும் கிடேரி கண்ணிலே அமைஞ்சிருக்கு. கண்ணும் நல்ல ஜெர்சியில் நல்ல கிடேரி கண்ணில் போட்டிருக்கு. காம்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் காம்பில் நல்ல அடைச்ச மடி செட்டில் இருக்குது. தலையீத்து கிடேரி 4 பல்லு. நல்ல காம்பு 4 காம்புக்கு இடையில் நல்ல கேப் இடையில. இந்த வீத்தில் ஒரு 14 லிட்டர் 15 லிட்டர் பால் கறந்தாலும் அடுத்த வீத்தில் ஒரு 17-18 லிட்டர் கறக்கூடிய நல்ல ப்ரீடில் உள்ள பசு. ஜெர்சியில் ஒரு பசு நல்ல பஸ்ஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பஸ்ஸை கண்டிப்பாக எடுக்கலாம். கறவைக்கு நல்லா அருமையாகவே இருக்குது. தலையீத்து கிடேரி 4 பல்லு தான். ஒரு 10 வருஷத்துக்கு நல்லாவே வச்சுக்கலாம். நல்ல ரோஸ் காம்பு, நல்ல 4 காம்புக்கு இடையில் நல்ல கேப் இடையில். அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது. எல்லா கிளைமேட்டுக்கும் கண்டிப்பாக அடாப்ட் ஆகக்கூடிய பசு. செவலை போர் இந்த கலரே ரேர் தான். எல்லாருமே ஆசைப்பட்டு எடுக்கக்கூடிய பசு. செவலை போரில் நெத்தி சுட்டியில் நல்ல பசு. அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கு நல்ல வாய் கடிசா உள்ள பசு. கறவைக்கும் குணத்தில் அருமையாக இருக்குது. யார் வேணாலும் கறக்கலாம். இந்த தலையத்தில் இவ்வளோ கறவை இருக்கும்போது அடுத்த இதுக்கு இதோட கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா, 2வது ஈத்து பல்லு கடமுளப்பு. இந்த மாடு இப்போ தான் காட்டிலேருந்து அப்படியே கொண்டு வந்து கட்டியிருக்கு. இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 12 நாள் டேட் இருக்குது. நல்லாவே மடி எடுக்கக்கூடிய பசு. இந்த ஈத்தில் சுயராக ஒரு 18 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். 2வது ஈத்து பல்லு கடமுளப்பு.
நல்ல ஜெர்சி, நல்ல காட்டில் பிறப்பொழப்பு கண்டுலேருந்தே காட்டில் இருந்த பசு. நல்லா இன்னும் சுருக்கு நிறைய இருக்குது. மாடு இன்னும் நல்லாவே மடி எடுக்கக்கூடிய பசு. இப்போ தான் பாதி பையே வச்சுருக்கு, இன்னும் ஃபுல் பையே வைக்கணும். மாடு இன்னும் ஒரு 12 நாள் டேட் இருக்குது. அதே மாதிரி எந்த கிளைமேட்டில் கொண்டு விட்டாலும் அந்த பசு அடாப்ட் ஆகக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா 3வது ஈத்து கண்ணு கிடையறி கண்ணோடு இருக்குது. இந்த பசுவும் கறவை சுயராக ஒரு 15லேருந்து ஒரு 16 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஃபார்ம் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது, ரெட்டைக்குளத்தில் இருக்குது. இதே மாதிரி நம்மகிட்ட இன்னும் ஒரு 10, 15, 20 பசுகள் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் நேரிலே வந்து பார்த்தினாலும் பசுவை எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ வாட்ஸ்அப் இது மூலமாக அனுப்பிவிட்டு நீங்கள் பார்த்து ஓகே பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம்.